மாவட்டம் அருகே தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்கிற்கு ரேஷன் அரிசி ஏற்றி வந்த லாரியின் டயர் மோசமாக இருப்பதை கேள்வி எழுப்பிய தாவேக எம்எல்ஏ சரவணனை எம்எல்ஏ என்று கூட பாராமல் தங்களுக்கு ஆய்வு செய்யவே தெரியவில்லை என லாரி நிறுவன மேலாளர் கூறிய சம்பவம் சிரிப்பலையை ஏற்படுத்தியது. வாணிபக் கிடங்கில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட எம்எல்ஏ அங்கிருந்த லாரியின் டயரை ஆய்வு செய்து ஓட்டுநரிடம் கேள்வி எழுப்பிய போது தனக்கு எதுவும் தெரியாது, நிறுவன மேலாளரிடம் பேசுமாறு தொலைபேசி எண்ணை வழங்கினார். டயரா சார், நானும் டிரைவர் தான் சார், நானும் வண்டி ஓட்டணும் தான். சரியா, இது டயரா? நீங்க ஒரு கவர்மெண்ட்டுக்கு பொருளை கொண்டு போறீங்க, அந்த காலதாமதம் அந்த டைம்ல கொண்டு சேர்க்கணும்ல. நீங்க இல்ல சார், செப்னி வச்சு நான் வச்சுக்கிட்டு மாத்திரக்கா சார் இங்க கொடுத்துருக்காங்க கான்ட்ராக்ட். உடனே மேலாளரை தொடர்பு கொண்ட எம்எல்ஏ அரசு பயன்பாட்டுக்காக பொருட்கள் எடுத்துச் செல்லும் வண்டி இப்படி மோசமான டயருடன் இயக்கப்படலாமா என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு லாரி நிறுவன மேலாளர், நீங்க யாரு, அதுக்குதானே ஸ்டெப்னி டயர் வச்சிருக்கோம் என்று பதிலளித்துள்ளார். கண்டிஷனில் இல்லாத டயரை வைத்து அரைகுறையாக லாரி இயக்கப்படுவதாக எம்எல்ஏ கண்டித்த போது இது அரைகுறை வண்டியா என மேலாளர் திருப்பி கேள்வி எழுப்பினார். பின்னர் நீங்கள் எதுவும் தெரியாமல் பேசுகிறீர்கள், போனை வையுங்கள் என்றும் மேலாளர் கூறியதால் எம்எல்ஏ வாயடைத்து போனார். மேலும் வண்டிக்கு தகுதி சான்று இருக்கிறதா என்று மட்டும் பாருங்கள், டயர் பற்றியெல்லாம் ஏன் கேட்கிறீர்கள் என்றும் மேலாளர் திருப்பி கூறியதால் எம்எல்ஏ எதுவும் சொல்ல இயலாமல் அதிர்ச்சியில் நின்றார். இல்ல, இப்படி இந்த மாதிரி அன்கண்டிஷன் அரைகுறை வண்டியை வச்சு ஓட்டலாம் நீங்க சொல்றீங்க, அப்படிதானே? அப்ப டயர் யாரு சார்? டயர் இப்படி தான் வச்சிருப்பாங்களா? சார் நீங்க பேசல, நீங்க தெரியாம பேசிட்டீங்க சார். கொடுங்க சார், போலாம் நீங்க சார், வண்டியில இருந்து செக் பண்ணிக்கோங்க சார். அவ்வளவு வேற ஒண்ணும் தெரியாது சார். கொடுங்க சார் நீங்க. அப்ப டயர் இப்படி போட்டு அன்டைம்ல சார் டயர் கேக்குங்க சார். என்ன சார் சம்பந்தமா இருக்கு? நீங்க டயர் வண்டிக்கு எப்சிடுது கறந்தாங்க அப்ப சொல்லுங்க சார். மத்தபடி என்ன சார் கேக்கீங்க? நீ டயர்ல எங்க போறதுதானே சார்? நாங்க தான் சரி பண்ண போறோம். கான்ட்ராக்ட் இப்படி தான் எடுத்து நீங்க ஓகே பண்ணி எடுத்துறீங்கன்னா காண்டில கண்ணாடி இல்ல சார். நீங்க கான்ட்ராக்ட் பத்தி பேசாதீங்க சார். அப்படி வேணும்னா மேல அதிகாரி இருப்பாங்க சார், ஆபீசர்ல, அவங்க கேட்டுவாங்க சார். சரி சரி.